உயிர் போகிற நிலையில் இருந்த மகனை உயிர்ப்பிக்க வைத்தது அந்த நம்பிக்கை. அந்த தகப்பனுடைய நம்பிக்கை தான் அவருக்கு உயிரை கொடுத்தது. என்ன ஆண்டவரை நீர் வராமல் நான் போக மாட்டேன்னு அவர் அவநம்பிக்கையா அவிசுவாசமா ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா கூட எப்படி காரியம் நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் வேதத்தில் அவர் நம்பி போனான். எந்த டைமில் ஆண்டவர் நீ போன்னு சொல்லி அனுப்புனாரோ அதே டைமில் அவன் உயிரோடு எழும்பிட்டான். நம்பிக்கை நமக்கு பலன். எல்லாரும் இந்த நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டு கடன் செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மளை நம்பி தந்திருக்கிற இந்த ஊழியத்தை நம்பி தந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை நம்பி தந்திருக்கிற நம்முடைய பணிகளை நம்பி தந்திருக்கிற நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும்? பலப்படுத்தும். எதுலேயும் நம்ம அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்துட வேண்டாம், அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்துட வேண்டாம். நம்முடைய அவிசுவாசமே நம்ம வாழ்க்கையை அழித்து போடுறோம். ஆனால் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசமாக அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையாக வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆண்டவர் வாழ வைப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் இந்த காரியத்தை சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா?